அழைத்த அனைவருக்கும் நன்றி. நான் திரும்பவும் சொல்றேன். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த தடவ நம்ம ஒரு 120 சீட்டு ஜெயிச்சு, நம்ம ஆட்சி அமைச்சிருந்தோம்னா, இந்த வெற்றிக்கு போறதுக்கும் காரணம் சாட்டை துரைமுருகன் தான். ஆகவே அவர வந்து எம்.எல்.ஏ ஆகாட்டி அமைச்சராக்குவோம்னு சொல்லுவோமான்னா, சொல்ல மாட்டோம். அவர் ஜெயிக்கவே இல்லங்க. தேர்தல்ல போட்டியிடல. ஆனா சாட்டை துரைமுருகன் தான் ஜெயிச்சதுக்கு காரணம். இடுமானம் கார்த்தி தான் ஜெயிச்சதுக்கு காரணம். இடுமானம் கார்த்தி தேர்தல்ல நின்னுட்டான். ஆனா சாட்டை துரைமுருகன் தேர்தல்ல நிக்கல. அப்ப சாட்டை துரைமுருகன கூப்பிட்டு ஒரு தற்காலிக அமைச்சரா குடுக்குற 6 மாசத்துல தேர்தல்ல நின்னு ஜெயிச்சீங்கன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஒரு 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 நபர் மேல அவன்ட நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நபரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நபரும் கடின உழைப்பு குடுத்திருக்காங்க. அந்த நன்றிய மறக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். இன்னும் கடுமையான உழைப்ப குடுப்போம். தனிநபர்கள் மேல ஒரு 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 கு ஒரு குற்றத்த சுமத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது என்னுடைய கருத்து தான். திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் அண்ணன் சீமானோ இல்ல யாராவது நிக்க வாய்ப்பு இருக்காங்க? இல்லங்க. அது அண்ணன் தலைமை தான் முடிவெடுக்கணும். அந்த மாரி கருத்துக்கள் நம்ம சொல்றது முறையா இருக்காது. தலைமைய பார்த்து யார நிப்பாட்டுறாங்களோ, அவங்க தான் இது பண்ணுவாங்க. யார் நின்னாலும் வேலை வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் எப்போதும் போல பார்ப்போம். எப்போதும் நம்மளுடைய களப்பணிய செய்வோம். இந்த தோல்வி அந்த திருச்சி இடைத்தேர்தல் தவிர்க்க வாய்ப்பு இருக்கா? நம்மளோட கட்சியில கண்டிப்பா ஐய்யய்ய! நீங்க மத்த கட்சிகள் மாரி நாம் தமிழர் கட்சி நிக்காதீங்க. நாங்க தவிர்த்துட்டு போறதுக்கு நான் யாரு? புரியுதுங்களா? நாங்க வந்து எப்பவுமே சண்டை செய்ய தயாரா இருக்கக்கூடிய நபர்கள். எங்களுடைய களப்பணிய நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். எதற்காக நான் அத தவிர்த்துட்டு போகணும்? இல்லடா அண்ணன் சீமான் மாதிரி ஒரு இருக்கிற முதல் வேட்பாளர் நிறுத்தி ஒருவேளை திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றா மக்கள் வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்க.